ம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயர் மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வதுதானே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு தத்துவங்களும் தாத்வீகங்களும், தத்துவங்கள் 36, தாத்வீகங்கள் 60, அதை பற்றி படிக்க போறோம். வாசியுங்க. தத்துவம் என்பது உண்மையை குறிக்கும். அதுல இருந்து வாசியும். தத்துவம் என்பது உண்மையை குறிக்கும், ட்ருத், ரியாலிட்டி. அது பற்றியே திருவள்ளுவரும் தத்துவ ஞானம் என்பதை மெய்யுணர்வு என பெயர்த்தார். தத்துவங்களை உளவாறு உணர்த்தன்றி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்பன நிகழா. அது என்ன சொல்லுது? வைரதி கிளாஸ் தொடங்கிட்டு போல நான் அடிக்கிறேன்னா ஓகே. கிளாஸ் தொடங்கிட்டு நான் அடிக்கிறேன். ஓகே. ஒவ்வொரு சமயத்தாரும் தங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப தத்துவங்களை கொண்டுள்ளனர். உலகத்தாயார் உலகாயதர் தத்துவங்கள் என்ன? தத்துவம் என்பது உண்மைக்கு என்னப்பா? சாக்கியம். இரண்டாவது மந்திய படிங்க. அதானோ, ஒவ்வொரு சமயத்தாரும் தங் கொள்கைக்கு ஏற்ப தத்துவங்களை கொண்டுள்ளார். உலகாயுதர் அவன் இந்த மரத்துக்குற வெங்கட சைவ சமயத்தை ஒவ்வொரு சமயத்தாரும் கிடக்கண்டு உலகாயுதர் என்ற வேற்று சமயத்தவர். ஓகே. உலகாயர் பிரிதிவி அப்பு தேயுவாய் என 4 தத்துவங்களையே உடன்பட்டுள்ளனர். புத்தர் முதலியோர் புத்தி தத்துவம் வரை உடன்பட்டுள்ளனர். சாங்கியர் முதலியோர் 24 தத்துவங்களை உடன்பட்டுள்ளனர். பல சமயத்தவர்க்கு 24 தத்துவங்கள் உடன்பாடு என்பது பற்றியே பரிமேல் அழகர் சுவையொலி ஊரோசை என்னும் குறளுரையில் சாங்கிய நூல் ஓதிய வரலாற்றாய்தல் என கூறினார். சித்தாந்த சைவத்துள் பிரபஞ்சத்திற்கு நூலோதிய வாற்றானால் ஆராய்தல், சாங்கிய நூலோதிய வாற்றானால் ஆராய்தல் என கூறியுள்ள. நீங்க வரலாறு 2 மாத்தி விட்டுட்டீங்க. அத சித்தாந்த நூலோதிய வாற்றனாய்தல், ஆராய்தல் என்று வரணும். வாற்றன் ஆராய்தல் என்று கூறினார். தமிழன் நகர்த்தல். சித்தாந்த சைவத்தில் சாங்கிய நூலோதிய, சாங்கிய என்று சொல்லி ஒரு ஓதிய வரலாற்று அந்த சாங்கிய ஆண்டி கொஞ்சம் பொறுங்க. சாங்கிய மதத்தவர் இருக்கணும். இப்ப அது சரி. இந்த வரலாற்று ஆராய்தல் இந்த கருத்து என்ன? அதற்கு சொல்லுங்கவன். அதுக்காகத்தான் அது சொல்லி நான் கொஞ்சம் பொறுங்கோவன். சாங்கிய முதலியோர் என்ன 24 தத்துவங்களைத்தான் உடன்பட்டிருக்கணும். எங்கட தத்துவம் என்ன? 36 தத்துவம். அப்ப சாங்கியர் முதலியோர் 24 தத்துவங்களைத்தான் உடன்பட்டிருக்க. மற்றவையெல்லாம் வேற மாதிரி சொல்லிக்கணும். ஆனா சாங்கியர் 24. அப்ப இது பல சமயத்தாருக்கு 24 பதத்துக்கள் உடன்காடு என்பது பற்றியே இவர் யார்? பரிமேலழகர் தெரியுமோ? திருக்குறளுக்கு உரையெழு. ஒளி ஊறு ஓசை என்னும் குறள் உரையில் சாங்கிய நூலோதிய வாட்டான் ஆராய்தல் என்று இவைய பற்றி சொல்லி இருக்கிறார். அவள அந்த அங்கே ஒன்றும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா அந்த நூலோதிய வாட்டான் ஆராய்தல் என்று கூறி இருக்கிறார் அந்த பரிமேலழகர். வேண்டியது கீழே வாசியுங்க. இது என்னன்னு உங்களுக்கு விளங்கும். வாசிங்க.
சித்தாந்த சைவத்துள் பிரபஞ்சத்திற்கு முதற் காரணமாய் நித்தமாய் சடமாய் முதல்வனுக்கு பரிக்கிரக சத்தியாய் முதல்வனின் வியாபியமாய் மெய்ப்பொருளாய் அறிவாய் உள்ளது மாயை எனப்படும். மா என்பது ஒடுக்குதல், யா என்பது வருதல் ஆகலின் எல்லா காரியங்களும் தன்பால் வந்து ஒடுங்குவதற்கும் தன்னென்று தோன்றுவதற்கும் காரணமாய் நின்றது மாயை எனப்படும். அகலான் ஒன்று ஆகலான் ஒன்றிற்கொன்று நுண்ணித்தி செல்லும் சூக்குமங்கட்கு முடிவிடமாய் நின்ற சூக்ம பொருள் யாது? அதனை மாயை என்றாலே பொருந்தும். இம்மாயை சுத்த மாயை அசுத்த மாயை என்ன இது வகைப்படும். சுத்த மாயானது மாயை குடிலை சுத்த மாயையானது மாயை குடிலை குண்டலினி பிந்து என்ற அந்த சுத்த மாயைக்கு இதெல்லாம் பெயர். வேறு பெயர்கள் கேட்டா சுத்தமாய என்ற வேறு பெயரிட நீங்கள் மாயை குடிலை குண்டலினி பிந்து என்று கூறப்படும். அசுத்த மாயையானது அதே மாயை அதோ மாயை அதே மாயைதான் அதோ மாயை என்றாலும் இல்ல, அதோ மாயை வேற அதே மாயை வேற. அதோ மாயை என்றுதான் அதுக்கு பெயர். அதோ மாயை மோகினி என்றும் கூறப்படும். சுத்த பிரபஞ்சத்திற்கு காரணம் சுத்த மாயை, அசுத்த பிரபஞ்சத்திற்கு காரணம் அசுத்த மாயை, அசுத்தி மாயை. துன்பத்தோடு விரவுதலன்றி இன்ப மாத்திரையே பயத்தற்கேதுவாயது சுத்தம். ஏனைய அசுத்த மாயை ஒன்றே குன்றிமணி முதலிய போல மலக்கண்மங்களோடு விரவாத பாகம் சுத்தம் என்றும் அவற்றே விரவிய பாகம் அசுத்தம் என்றும் கூறப்படும். அது என்ன விளங்க இல்லை. அதான் அந்த குன்றுமணி இருக்குதல்ல ஆண்டி, ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சிவப்பேல இருக்குது. அப்ப அந்த குன்றுமணியிலேயே ஒரு பக்கம் அசுத்தமாயும் ஒரு பக்கம் இந்த கலப்பில்லாத சுத்தமாயும் இருக்குது. அப்ப குன்றுமணிக்கே உதாரணத்துக்கு உங்களுக்கு அசுத்தமாயக்கும் சுத்தமாயக்கும் இந்த கருப்பு அசுத்தம். மேலும் இது முந்தியும் படிச்ச நாங்கள் அங்கேயும் மேலும் அசுத்தமாயை சுத்தாசுத்தம் அசுத்தமாயை மேலும் அசுத்தமாய சுத்தாசுத்தம் அசுத்தம் என இருவப்படும். அசுத்தமாய ரெண்டு வகைப்படும், சுத்தாசுத்தம் அசுத்தம். கீழுள்ள தத்துவங்களை நோக்க சுத்தமாயும் மேலுள்ள சுத்த தத்துவங்களை நோக்க அசுத்தமாயும் முடிதலின் சுத்தாசுத்தம் எனப்பட்டது. எனவே தத்துவங்கள் சுத்தம் மிச்சிரம் அசுத்தம் என மூன்று வகைப்படும் என்பது புறப்படும். மூன்றாவதாக கூறப்பட்ட அசுத்தம் பிரகிருதி என்றும் மான் என்றும் கூறப்படும். பிரகிருதிக்கு வேற பெயர் மான் என்று சொல்றது. ஏனென்றா பிரகிருதி என்றது ஆன்ம தத்துவங்கள். இந்த மான் எந்த நேரம் மிரட்சிப்பட்டோன்னா அந்த இப்படி அந்த மிரட்சியோடு தான் இருக்கு. அப்ப அதுக்காக அந்த பிரகிருதி ஆன்மாக்களை ஆன்ம தத்துவத்தை மான் என்று சொல்றது. அப்ப அதை ஈஸியா நாங்கள் வச்சிருக்கலாம். அப்ப மான் ஏன்று வேறுமான் கையில் ஏந்தி வச்சிருக்கிறார், தன்னை நோக்கி பார்த்து கொண்டிரண்டு எங்களுக்கு அறிவு. நீ என்ன மாத்திரம் பேர் உலக பொருட்களை கண்டு மிரளாத தவிக்காத உலக பொருட்களை பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசை வேண்டாம், தன்னை மாத்திரம் பாருன்னு சொல்லி அந்த ஒரு அறிகுறிக்காண்டு தான் மானை தூக்கி அவர் கையில வச்சிருக்கிறார். ராணியக்கா படியுங்க. இவற்றுள் சுத்தத்துள் 5 மிச்சிரத்துள் 7 அசுத்தத்துள் 24 ஆக தத்துவங்கள் 36. அப்ப இங்க இந்த சுத்தத்துள் 5ன்றது சிவசத்துவம், இந்த மிச்சிரம் என்றது அங்க மேலேயே சொல்லிட்டு நம்ம அசுத்தமாயேண்டு.
அப்ப அந்த மிச்சுரத்துல அது ஒரு எங்களுக்கு புது சொல்லு மிச்சுரத்துல அந்த வித்தியா தத்துவம் சொல்ற நாங்கள் அசுத்தமாய இந்த மிச்சுரத்துல ஏழு. ஒரு புது சொல்லு. அப்ப ம். மிச்சுரத்தில் 7 அசுத்தத்தில் 20 அவை அங்க அந்த அசுத்தத்தில் வந்த 24 பிற இறுதி மாயைத்தான் எல்லாமே சேர்ந்து சுத்தமாயிலிருந்து 36. தானே தோன்றது. பிற ம். இறுதி மாய அப்ப அசுத்தத்தில் 24 ஆக தத்துவங்கள் 36 ஐந்து 5 7 24 36. ம் ஐந்தாவன சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்பன. ம் பிருகச்சாபல உபநிடத்துள் இடதத்துள் சிவம் சக்தி சக்தி சதாக்கியமியம் வித்தியாக்கியமே வச. மே வச. அதாவது 4ஆம் இந்த பக்கம். உபநிடத்துல சொல்றது நாங்கள் இன்னும் அதுகள் படிக்கல தானே. அப்ப அது எங்களுக்கு விளங்காது. என இவை குறிப்பிடப்பட்டுள்ளன. ம். 7ஆவன ம். அசுத்தமாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் என்பன. ம். சுவேதரோப உபநிடத்துள் கால சுப பாவோ நிய தெரியதி ருச்சா பூதானி யோனி புருஷ இதி சித்தியம் 1 என இவை குறிப்பிடப்பட்டு அதுவும் உபநிடத்துல ஒரு இது வருது. சரி, அது இவற்றுள்ள 5 தத்துவங்களும் சுவேறுமானால் சுத்தமாயின் என்றும் நேரடியாக சிருட்டிக்கப்படுகின்றன. எனவே நேரடி சிருட்டி என்று கூறப்படும் இவ்5 தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று காரணமாகாது படங்குடிலினாற் போல சுத்தமாயேன் விருத்தியாக கொள்ளப்படும். தோற்றத்தில் முற்பாடு பிற்பாடு பற்றி ஒன்றினொன்று தோன்றியதாகவும் உபசாரமாக கூறப்படும். இந்த விருத்தி என்றது இந்த சிவ தத்துவத்துலதான் விருத்தி. ஆனா அசுத்தமாயில 7 வித்தியா தத்துவங்கள் இருக்கല്ലോ அதுகளை சொல்றது பரிணாம வளர்ச்சி அண்டு. இது பரிணாமம், அது ஒன்றில் ஒன்று தோன்றினது. இது அது பரிணாமம். இது இவர் விருத்தி செய்யறார், இவர் சிறுச்சி செய்யறார். அது இந்த சுத்த தத்துவம் பரிணாமம் அல்ல, அது ஒரு விருத்தி. மற்ற தத்துவம் நேற்றும் அது படித்த நாங்கள் வேறு எண்ணத்திலையும். மற்ற தத்துவங்கள் எல்லாம் அனந்தர் சீகண்ட ருத்திரர் முதலியோரின் காரியப்படுத்தலின் பரம்பரை சிருட்டி எனப்படும். இந்த அனந்தர்கள் தான் இந்த 7 தத்துவங்களாகிய இந்த வித்தியா தத்துவங்களை அதிபர் அவர் அனந்தர். இந்த சீகண்ட உருத்திரர் இந்த ஆன்ம தத்துவங்களாகிய 24 பேர் இதையும் செயற்படுத்துறது இந்த சீகண்ட உருத்திரர். அதான் அந்த அனந்தர் வேற சீகண்ட உருத்திரர். அனந்தர் ஸ்ரீகண்ட உருத்திரர் காரியப்படுத்தும் பரம். அசுத்தமாயை முதல் பிரகிருதி வரை அனந்தரால் காரியப்படுவன. குணம் முதல் பிரிதி வரை சீகண்ட ருத்திரரால் காரியப்படுவன. இது குணம் முதல் இந்த ஆன்ம தத்துவத்துல முதல் தோன்றுவது குண தத்துவமாகி அந்த சித்தத்துல இருந்து கடைசி 5 பூதங்கள்ல கடைசி நிலம் பிரிதி வரை இந்த ஸ்ரீகண்டரால் தான் ஸ்ரீகண்ட ருத்திரரால் தான் காரியப்படுத்துறது. 36 தத்துவங்களுள் புருடன் அல்லாத மற்ற 35 தத்துவங்களும் சடமே. புருட தத்துவமாவது கலை முதலிய பஞ்ச கஞ்சகத்துடன் கூடி பொதுமையால் போற்றி திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மாவே பிரகிருதி மாயை போக நுகர்ச்சியின் உன்முகத்திற்கு ஏதுவாகிய அவிச்சை முதலிய பஞ்ச கிலேசம் என்னும் இந்த வித்யா தத்துவம் இருக்கல்லோ ராணியக்கா, காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. ஆனா மாயை மேல இருந்து சொல்லலாம், கீழையும் பெறலாம். அந்த 7 தத்துவங்களுக்குள்ள கால நியதி கலை வித்தை அராகம் என்ற அந்த 5 இருக்கல்லோ அந்த 5 சொல்லுறது பஞ்சகஞ்சுகம். இந்த பஞ்சகஞ்சுகம் இந்த பஞ்சகஞ்சுகமும் சேர்ந்த நிலைதான் புருடன்.
இந்த புருடன் அண்டு 6வது வருதலோ அந்த பஞ்சமும் சேர்ந்ததுதான் புருடன். அப்ப இத ஆகவே பிற இறுதி மாயே போக நிகழ்ச்சியின் உண்முகத்துக்கு எதாய அவிச்ச முதலிய பஞ்ச கிளேசம் என்னும் அந்த அவையின் புஷ்ப அது ஏதோ ஒரு இதா சொல்லுது எங்களுக்கு அந்த புஸ்துவ மேலமுடைய அதை விடுங்க உபவாசிங்க. பஞ்ச கிளேசமான பஞ்ச கிளேசமான அபிச்சை, அங்காரம், அபா, ஆசை, கோபம் என்னும் 5ஆம் பஞ்சகிளேசமான அபிச்சை. அந்த பஞ்ச கிளேசத்துல அந்த 5 விஷயம் இருக்குன்னு சொல்லினோம். அபிச்சை, அங்காரம், அபா, ஆசை, கோபம் என்னும் 5. அவிச்சையாவது அனித்தத்தை அனித்தம் என்றும் அசுத்தத்தை சுத்தம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் தானல்லாத பொருளை தான் என்றும் திரிய காணும் உணர்வு. அதுதான் அந்த என்ன அவிச்சைக்கு ஆங்காரமாவது அவிச்சை பற்றி அவற்றையால் எனது என மதித்தல். அவாவது அது பற்றி எனக்கு இது வேண்டுமென்றல். ஆசையாவது அது பற்றி அப்பொருகற்கு சொல்லும் உணர்வு. கோபமாவது அது பற்றி அதன் மறுதலை செல்லும் உணர்வு. பஞ்ச கிளேசமே பும்ஸ்துவ மலம் என கூறப்படும். பஞ்சக்கிளேசம் சகலரே அவிச்சை முதலியன உடைய. அவிச்சை முதலியனண்டா இந்த அவிச்சை, ஆங்காரம், அபா, ஆசை, கோபம் இந்த 5 குணங்கள் யாருக்கு இருக்குது? எங்களுக்கு சகலராகிய ஆன்மாக்களுக்கு. எனவே எல்லாம் அவிச்சைண்டா என்ன? அதான் அவிச்சை என்ன அவிச்சையாவது ஆசைப்படுறது, அவாப்படுறது, இச்சப்படுறது, ஆசை என்ற ஆசை, கோவம் கோபம் கொள்ற. இதுல சொல்லியிருக்கேன் ஆண்டி கொஞ்சம் பாருங்க. அவிச்சையாவது அனித்தத்தை நித்தம் என்றும் அசுத்தத்தை சுத்தம் என்றும் எதிர்மாறா கதைக்கிறது தான் இந்த அவிச்சை. அப்ப அதுதான் இந்த அவிச்சை. விளங்கிட்டுதே இதுல வடிவா போட்டுருக்கு பாருங்க. அவிச்சையாவது சொல்லி ராணியக்கா வடிவா படிச்சவா. அனித்தியத்தை நித்தம் என்றும் அசுத்தத்தை சுத்தம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் தான் இல்லாத பொருளை தான் என்றும் திரிய காணும் உணர்வு. அது ஆன்மாக்களுக்கு இருக்குத்தானே, இல்லாதது அப்படி கதைக்காத நல்ல வடிவா இதுல விளக்கித்தது. அப்ப இப்ப எனவே ஏனைய விஞ்ஞானங்கள் வாசிங்க ராணியக்கா. எனவே ஏனைய விஞ்ஞானகலர் பிரளயாகலர் புருட தத்துவம் என பெயர் பெறுமாறில்லை. அப்ப இந்த சகலர் தான் இதுக்கு உட்பட்டவர்கள். இந்த அவிச்சை, ஆசை எல்லாத்துக்கும் உட்பட்டவர் இந்த சகலர் என்ற ஆன்மாக்கள். எனவே இனிய விஞ்ஞானர் மற்ற விஞ்ஞானர்கள் புருட தத்துவம் என பெயர் பெறுமாறில்லை. அவியலுக்கும் புருட தத்துவம் என்ற பெயருக்கு அவியலையும் சொல்றது இல்லையென்று சொல்லி இருக்கிறோம். கீழே வேறு பார்ப்போம். ஆன்மா வியாபகமாயினும் புருட தத்துவம் என பெயர் பெறுவதற்கு ஏதுவாகிய போத்திருத்துவ நீக்குதல் மூலப்பகுதியின் சுத்தி பின்னாதல் பற்றி மூலப்பகுதிக்கும் அராக தத்துவத்துக்கும் இடையே வைத்தெண்ணுதலும் புருடநாதற்கு ஏதுவாகிய விசேடத்தை நீக்கும் தத்துவங்கள் சடமாதல் பற்றி அடுத்த தன்மையாய் நிற்கும் புருட தத்துவத்தை சடம் என்றும் உபசரித்து கூறுதலும் பொருந்தும். இவ்வாறு உண்மையால் சித்தம் உபசாரத்தால் சடமுமாம் என்பது பற்றியே சித்தான்மா என்று சித்தியார்ல கூறப்படும். சிவாச்சாரியார் சுவாமிகள் கூறியுள்ளார். இந்த பந்தித்திருப்பு சித்தியார்ல இவர் சொல்லி இருக்கிறார். இந்த விளக்கத்தை என்ன ஆன்மா வியாபகமாயினும் ஆன்மா வியாபகமா வரையக்குள்ள இறைவன் வியாபகமா இருக்க ஆன்மா வியாபி. ஆனா ஆன்மா வியாபகமா இருக்க இந்த பாசங்கள் தான் வியாபி. அப்ப ஆன்மா வியாபமாயினும் புருட தத்துவம் என பெயர்களுக்கு எதுவாகிய போத்திருத்துவ நீங்குதல் மூல பகுதியின் சுத்தி பின்னாதல் பற்றி மூலப்பகுதிக்கும் அராக தத்துவத்துக்கும் இடையே
வைத்து எண்ணுதலும் புருடனுக்கு ஏதுவாய் விசேடத்துக்கு நிற்கும் தத்துவங்கள் இந்த அராக தத்துவத்துக்கும் இந்த அதுக்கு பிறகுதான் இந்த புருடன் வாரது. அராகம் வித்தை, அராகம் புருடன். அப்ப உபசத்துக்கு முதல் வருது. இவ்வாறு உண்மையாய் சித்தும் உபசாரத்தாட் சடமும் என்பது பற்றிய சித்த ஆன்மா என்று இந்த என்று இத சொல்ல இது சித்தியார்ல சொல்லி இருக்குது. மாயாகாரியங்கள் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என 2 வகைப்படும். சொற்பிரபஞ்சம் வண்ணம் பதம் மந்திரம் என 3 வகைப்படும். பொருட்பிரபஞ்சம் வனம் தத்துவம் கலை என 3 வகைப்படும். இது இப்படி ஆண்டியும் நானும் ஏதோ என்னத்துலயோ படிச்சேன். நாங்களே என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லுலகம் பொருளுலகம் என்று படிச்சோம் பக்கத்துல. அதுதான் இவை 6 ஒவ்வொன்றாக கடந்து சென்று பேரின்பத்தை அடையும் வழியாய் அமைதலில் அத்துவா எனப்பட்டது. வண்ணம் பதத்துள்ளும் பதம் மந்திரத்துள்ளும் அடங்கும். புவனம் தத்துவத்துள்ளும் தத்துவம் கலையுள்ளும். இதுதான் இந்த இறைவனை அடையும் வழி. 6 வழிகள் இருக்குது. எப்படி என்றா அதை சொல்றது அத்துவாக்கள். அத்துவாக்கள் 2 வகைப்படும். சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம். அதுல இந்த சொற்பிரபஞ்சம் என்றதுதான் மந்திரம் பதம் வெண்ணம் பதம் மந்திரம். அதுதான் இந்த வாயால சொல்றது மந்திரம். என்ன பஞ்சாக்கிர மந்திரம் அதுகள். வெண்ணமண்டா எழுத்து. பொருட்பிரபஞ்சமண்டா அதைத்தான் சொல்றது என்ன புவனம் தத்துவம் கலை என 3 வகைப்படும். அப்ப இறைவனை அடைய 6 வழிகள் இருக்குது. அதை சொல்றது சொற்பிரபஞ்சம் பெருப்பித்த பிரபஞ்சம் ஆகிய அத்துவாக்கள் 6 நடுக படிக்கிறாங்களே. வெண்ணம் அப்ப கலை உள்ள அடங்கும். தத்துவங்களை சிவ தத்துவம் முதல் பிரிதிவி ஈறாக கூறுவது தோற்ற முறை. பிரிதிவி முதல் சிவமீறாக கூறுவது ஒடுக்க முறை. இவற்றை தோற்ற முறையில் காணலாம். சுத்தமாய இப்ப இந்த தத்துவங்களை 36 தத்துவங்களையும் இந்த சிவ தத்துவம் முதல், அதாவது நாதம் முதல் பிரிதிவி ஈறாக என்று நீங்கள் சொன்னா அதுதான் அவர் தோற்றினது எங்களுக்கு. சிவதத்துவத்தை தந்து பிறகு அசுத்தமாயே தந்து பிறகு ஆன்ம தத்துவத்தை தந்தவர். ஆனா ஒடுங்கைக்குள்ள நாங்கள் என்ன இந்த தத்துவங்கள் எல்லாம் போய் இது எல்லாம் நாம் என்று கண்டு அந்த முத்தி அடைகிற நிலைக்கு நாங்கள் சிவனை உணர்ந்து சகல நிலைக்கு போகேக்க எங்கள்கிட்ட முதலிருந்து விடுபடுறது இந்த பிரிதிவி இந்த நிலம்பரையும் இருக்குதல்லோ அந்த நிலத்தில இருந்து மேல ஒவ்வொண்டா விலகி கொண்டு போவன். நிலத்தை விட்டு பிறகு நீர் விட்டு பிறகு நெருப்ப காற்றை விட்டு ஆகாயத்தை விட்டு பிறகு ஆன்ம வர்ற தன்மாத்திரைகளை விட்டு கண்மேந்திரியங்களை விட்டு ஞானேந்திரியங்களை விட்டு அந்த கரணங்களை விட்டு வித்யா தத்துவங்களை விட்டு போய் அந்த நாதத்துல போய் நிக்கிறது. அது அந்த நாதாந்தத்துல நின்று இறைவனை அனுபவிப்போம். முறைன்றது விளங்குதோராடியக்கா விட்டு போய் நாதாந்தத்துல நிக்கிறது. தோன்றேக்குள்ள நாதத்தை தான் முதலங்களுக்கு தந்து அப்ப அதனால ஈஸியா விளங்குது. இதுல இவற்றை தோற்ற முறையில் காணலாம். முதலாவது சுத்தமாயை நான் படிக்கட்டேன். சுத்தமாயில சிவதத்துவம் தோன்றுது. ஞான சக்தியான் பொதுமையான் காரியப்படுத்தப்பட்ட சுத்தமாயின் முதலாம் விருத்தி ஞான மாத்திரையாய் நின்ற சிவனால் அதிர்ஷ்டிக்கப்படுவது. சூக்குமை வாக்குக்கு இடம். இப்ப பாருங்க, நாதம் எதுக்கு இடம்? சூக்குமை வாக்கு. இலயம் நிற்களம் சக்திமான் நாதம் என்றும் பெயர் பெறும். ஞான சக்திக்கும் சூக்குமை ரூபமானிக்கும் சிவாகமத்துக்கும் முத்தராய் சூக்கும மல வாசனை மாத்திரமுடைய ஆன்மாக்களுக்கு ஆண்டுள்ள புவன போகங்களுக்கும் இடமா. இப்ப இந்த சிவ தத்துவத்துல முதலாவது இது சொல்லியாச்சே. நீ சக்தி தத்துவம் இத சித்தி அண்டு போட்டுட்டேன்னா சக்தி தத்துவம். கிரியா சக்தியான் பொதுமையான் காரியப்படுத்தப்பட்ட சுத்தமாயின் 2ஆம் விருத்தி சக்தி என்று ஓதப்படும்.
சிவனால் அது விருத்தி பார்த்தீங்களா, இது வளர்ச்சி இல்லை, அதுல இருந்து அது தோன்றாது. மாயில இருந்தான் காலனி அது தோன்றினது. ஆனா இது இது விருத்தி. சிவனால் அதிர்க்கப்படுவது பைசந்தி வாக்கு கிடம். முதல் எது சூக்கும வாக்கு கிடம், இந்த நாதம் சூக்கும வாக்குக்கு. இப்ப சக்தி தத்துவம் பைசந்தி வாக்கு கிடம். தூளலயம் தூள நிற்களம் பிந்து என்று பெயர். இந்த சக்தியை சொல்லலாம், சக்தி தத்துவத்தை தூள நிற்களம் என்று சொல்லலாம், பிந்து என்று சொல்லலாம். அப்ப கிரியா சக்திக்கும் பைசந்தி ரூபமாய் நின்ற சிவாகமங்கட்கும் தூள லய வாசனை மாத்திரமுடைய முத்தர்க்கும் ஆண்டுள்ள புவன். இப்ப இந்த சிவதத்துவத்துல இது ஞானம் தனிய ஞானம். இது பல இடங்கள்ல இது படிச்சிருக்கிறோம், ராணியக்காக ஞாபகம் இருக்குது இல்லையா. சிவதத்துவம் தனிய ஞானம் மாத்திரம் உடையது. ஞானத்தை மாத்திரம், அங்க ஞான சக்தியை மாத்திரம் முற்று முழுதா ஞானம் மட்டுமே உள்ளதுதான் சிவா. இந்த சக்தியில தனிய கிரியா சக்தியை மாத்திரம் செலுத்திருக்கிறாரு. சக்தி என்றாலே ஆன்மாக்களுக்கு என்ன, ஒரு செயல் தத்துவம், செயல வர்றது, தொழில், அந்த அது கிரியாதான், அதுக்கு கிரியாதான். அதைத்தான் இந்த இப்ப உங்களுக்கு நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். கிரியா சக்தி தான் புதுமையான் காரியப்படுத்தப்பட்ட சுத்தமாயின் இரண்டாவது சிவனால் அதிர்க்கப்படுது. அதாவது இந்த சக்தி தத்துவம் பைசந்தி வாக்கு கிடம், இத தூளலயம் தூள நிற்களம் பிந்தண்டும் இந்த சக்தி தத்துவத்தை சொல்லப்படுது. இது சக்திக்கும் பைசந்தி ரூபமாய் நின்ற சிவாமங்களுக்கும் தூளலய வாசனை மாத்திரமுடைய முத்தர்க்கும் ஆண்டுள்ள புவனவும் கிடம். மூன்றாவது பாருங்க, சதாசிவம். சிவதத்துவத்துல முதலாவது சிவம் சக்தி உப சதாசிவம். இந்த சதாசிவத்துக்கு ஞானாசக்தி கிரியாசக்திகளான் சிறப்பு. ஞானாசக்தியையும் கிரியாசக்தியையும் சம அளவில் கலந்திருக்கிற, ஞானசக்தியையும் கிரியாசக்தியையும் சம அளவில் கலந்ததுதான் இந்த சதாசிவம். அப்ப சுத்தமாயின் இது சுத்தமாயின் மூன்றாவது விருத்தி சதாசிவம் எனப்பட்ட சிவனால் அனுட்டிக்கப்படுது. மத்திமை வாக்கு. வாக்குகளில ஓடற நாங்க படிச்சிருக்கிறோம். வாக்கு என்ன, சூக்குமை வைகரி மத்திமம். சூக்குமை வந்து சிவதத்துவம், வைகரி இந்த பைசந்தி வந்து என்ன, சூக்குமை பைசந்தி மத்திமை. சூக்குமை வந்து பைசந்தி வந்து சக்தி, பைசந்தி வந்து சக்திக்கு. இப்ப சதாசிவத்துக்கு மத்திமை வாக்கு. பாத்தீங்களா, நல்ல கணக்கா அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அங்க கலந்திருக்கிறார். ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமனா கலகி போட்டு 50-50 கலகி போட்டு நாத தத்துவத்தில சிவதத்துவத்தில ஞானாசக்தி 100% ஞானாசக்தி, சக்தி தத்துவத்தில 100% கிரியாசக்தி. இந்த சதாசிவத்தில 50 ஞானம் 50 கிரியாண்டு சமமா கலத்தி போட்டு அதை மத்திமை வாக்குதான் அதை செயற்படுத்துதுன்னு போட்டிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு இவ்வளவு நல்ல இடம். அப்ப உத்தி யுத்தம் போகம் சகல நிக்கலம் என்றும் பெயர் வரும். சதாசிவத்தை உத்தி போகம் சகல நிற்களம் என்று சதாசிவமூர்த்திக்கும் மத்திமை வாக்கு ரூபமாய் நின்ற சிவாகமத்துக்கும் அவை 28 பாகுபடுவதற்கு காரணமான பிரணவர் முதல். அப்ப இந்த 6 ஆகமங்களுக்கு காரணமானவர் பிரணவர். அவை 28 பேர். அவர் முதலியோரும் அணு சதாசிவர் முதலியோருக்கும் அவர் தனுகரண புவபோங்குக்கு வினவான். இப்ப இனி அடுத்தது ஈஸ்வர தத்துவம், சிவதத்துவம். இப்ப நாங்கள் இவ்வளவு நாளும் என்ன சிவதத்துவம் 5, சிவம் சக்தி சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தியன்னு படிக்க நாங்கள் இப்ப அதுக்குள்ள உள்ளதை படிக்கிறோம். ஈஸ்வர கிரியா சக்தியை மிக்க செலுத்தி மிக்க கூட செலுத்தி கிரியா சக்தி எவ்வளவு போட்டிருக்கிறார், 75% போட்டு கூட போட்டு. அப்ப அங்க என்ன வாக்கு வந்து கடைசியா வந்து சூக்கும வாக்கு. சூக்கும நம்ம 4ஆவதா வார சூக்கும காரியப்படுத்த சுத்தமாயின் 4ஆம் ஈஸ்வரனாய் நின்ற சிவனால் சூக்கும வைகரி. 4ஆவது வாக்கு என்ன ராணிய காலுங்க சொல்லுங்க. சூக்குமை மத்திமை வைகரி. இந்த வைகரி 4 வாக்கு 4 தான் இருக்குது. ஆனா சிவதத்துவம் 5.
அப்ப என்னண்டு நாலு வாக்குகள் நாளுக்கு சமப்பட போடுமென்று எங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று இருந்தது. அப்ப அவர் என்ன செய்யறார், இந்த வைகரிய சூக்கும வையரி தூள வையரி என்று ரெண்டா பிரிச்சுட்டேன். சூக்கும வையரி. அப்ப சூக்கும வையரியை தான் ஈஸ்வர தத்துவத்துக்கு போடுறேன். சூக்கும வைகரிக்கு இடம், சூக்கும அதிகாரம், சூக்கும பிரவிருத்தி, சூக்கும சகலம் என்று பெயர். ஈஸ்வரனுக்கும் சூக்கும வைகரிக்கும் ரூபாய் என்ற சுவாமங்களுக்கும் அசுத்தி மாயை காரியப்படுத்தும் அனந்த தேவர் முதலிய வித்தியேஸ்வரர் எண்மருக்கும் அந்த அனந்த தேவர் முதலிய அப்பதம் பெற்ற உருத்திரருக்கும் அவர் தனுகரண போவரங்கள் இடம் இந்த ஈஸ்வர தத்துவம். இப்ப சுத்த வித்தியா தத்துவம், அதான் சுத்த வித்தை என்று படிக்கிறோம்ல, அது சுத்த வித்தியா தத்துவம். ஞான சக்தியை மிக்கு இஞ்ச அங்க ஈஸ்வரத்துல 75% கிரியா சக்தியை செலுத்தினவர்ண்டா அங்க 25% ஞான சக்தியை செலுத்தினவர். அதான் ஞானம் அறிவு குறைஞ்சபடியாத்தான் எங்களுக்கு அந்த ஈஸ்வர தத்துவம் மறைத்தல் தொழில செய்கிறது, திரோதான சக்தி. அப்ப 5வது சுத்த வித்தையில ஞான சக்தியை 75% செலுத்தி கிரியா சக்திய 25% செலுத்தி. ஏனென்றா இது சுத்தா வித்யா தத்துவம். அப்ப மூலமாய் காரியப்படுத்தப்பட்ட சுத்தமாயை 5ஆம் விருத்தி பித்தைக்கு ஏதுவாகிய ஈஸ்வரனால் நின்ற சிவனால் அதிர்ஷ்டிக்கப்படுவது. இது என்ன வாக்கு வேலை செய்து தூள வைகரி, அங்க சூப்ப வைகரி, இந்த தூள வைகரி தூள ஈஸ்வரன், தூளாதிகாரம், தூளப்பிரது, தூளகலம் என்று இந்த சுத்த வித்தைக்கு பேராம். ஈஸ்வரனுக்கு தூள வைகரி ரூபமாய் நின்ற சிவாமங்களுக்கும் 7 கோடி மந்திரங்களுக்கும் நந்து முல்லை கணங்களுக்கும் வாமை முதலிய 9 சக்திகளுக்கும் முத்தி பெற்றும் மலவாசனை மாத்திரமுடையராய் கீழுள்ள உருத்திரன்மாள் அயனிந்திரன் முதலியோரை தொழிற்படுத்துவராய உருத்திரன்மாள் அயனிந்திரன் முதலியோருக்கும் அவர் தனுகராதிக்கும் இடம் மிச்சிரமாய. இது இந்த சுத்த விச்சயம் மிச்சம். இப்ப இதுல வருதல் ராணியக்கா, இந்த ஆகமங்கள் 28 பெரிய வருது. நாங்கள் அடுத்த படிக்கிறது இந்த 28 ஆகமங்களின் அதுண்ட விருத்தியை நாங்கள் படிக்க போறோம். அது உப அசுத்தமாயா தத்துவம். உளவும் சிவ தத்துவம் படிச்சுட்டோம். சிவதத்துவங்களுக்குள்ள வந்த 5ஐயும் படிச்சினாங்க. இப்ப எங்களுக்கு அடுத்தது 36 தத்துவம் அதுல இருக்கிற அசுத்தம். அண்டிபடி இங்க அசுத்தமாயா தத்துவம் எனக்கு ஒன்றும் முழங்கல, சும்மா வாசிக்கிறேன். அசுத்தமாயா தத்துவம் வினை கட்டுண்ட ஆன்மாக்களை பொது வகையால் மயக்குவது. மோகினி என்றும் பெயர் வரும். கால தத்துவம் போக நுவர்ச்சிகளுக்கு சென்ற ஆன்மாக்களுக்கு கணம், இலவசம், துடி முதலியவற்றால் பல வகைப்பட்டு போகத்தை வரையறைப்படுத்துவது. அந்த அசுத்தமாயான்றது 7 தத்துவம் இருக்கல்லோ ஆண்டி. அதுல முதலாவது இந்த கால தத்துவம். கால தத்துவம் என்ன எங்களுக்கு செய்தது? காலம், நுகர்ச்சிக்கு சென்ற ஆன்மாக்களுக்கு கணம், இலவசம், துடி முதலியவற்றை அது போகத்தை வரை இருக்குது. அடுத்தது நியதி தத்துவம் படிங்க. நியதி தத்துவம் அவரவரான் ஈடுபடும் வினையின் ஈட்டப்படும் என்று கிடக்கு பாருங்க படிவ. ஈட்டப்படும் வினையின் பயனை அவரவரே ஒருமாறு அரசாணை போல் நியமித்து நிறுத்துவது. ஒரு சேருமான் எங்களுக்கு இந்த எங்களோட உயிரி எடுத்து ஒரு தனுகரண பூவன போமண்டு ஒரு உடம்புக்குள்ள எங்களுக்கு செலுத்தேக்குள்ள அவர் நாங்கள் எங்களோட வினைக்கேற்ற மாதிரி, நாங்கள் முற்புறப்பில செய்த வினைக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு காலமண்டத்தை நியமிக்கிறார். இவ்வளவு காலத்துல இருந்து இவ்வளவு காலத்துக்கு நான் வாழ போறேன், இவ்வளவு காலத்துல இருந்து இவ்வளவு காலத்துக்கு நான் படிக்க போறேன், இவ்வளவு காலத்துல இருந்து இவ்வளவு காலத்துக்கு நான் அவர் முதலே நியமிச்சு எல்லாத்தையும் செய்தார். அது மாதிரிதான் இந்த நியதியையும் அவரே அவையவைன்ற வினைக்கேற்றவாறு எங்களை நுகர்றதுக்கு அந்த நியதி தத்துவத்தை எங்களுக்கு செலுத்துறார். அடுத்தது நியதி கலை. மூலமலத்தின் மறைப்புண்டு புனியம்போர் கிடந்த ஆன்மாக்களுக்கு போக நுகர்ச்சியின் பொருட்டு மலசக்தியில் சிறிதே நீக்கி கிரியா சக்தியை விளக்குவது. காலம், நியதி, கலை என்னும் 3ம் அசுத்தமாயா தத்துவத்தின் என்றும் முறையே ஒன்றுவன. இப்ப இந்த மாயையில இருந்துதான் இந்த காலமும் நியதியும் கலையும் தோன்றும், நேரடியா தோன்றும். காலம் மாயிலிருந்து தோன்றும், நியதி மாலையிலிருந்து தோன்றும், கலை மாயிலிருந்து தோன்றும். அதை நாங்கள் கொஞ்சம்
ஊன்றி அதை மனதில வைக்கணும். மனதில காலமும் நியதியும் கலையும் மாயையிலிருந்து தான் தோன்றினது. அடுத்தது சொல்ல போயிடும் வித்தை வேறுங்க. வித்தை வேண்டி கலை கலையினின்றும் தோன்றுவது ஆன்மாக்களின் ஞான சக்தியை விளக்கி அதனால் அதிர்டிக்கப்பட்டு புறத்தின்கண் விடயமாகி குல முதலியவற்றை சவிகற்ப காட்சியான் நிச்சயிக்கும் புத்தி தத்துவமாகிய அகத்தின்கண் விடயத்தை அறியும் தன் வேதனை காட்சிக்கும் புத்தி தத்துவத்தோடு கூடாமையார் புறம்பொருளை விகற்பமின்றி அறிவதாகிய நிருவிகற்ப காட்சியின் அறிவிக்கும் மனம் புத்தி அகங்காரங்களின் தொழிற்பாடாகிய சங்கற்பம் நிச்சயம் அபிமானம் என்பவற்றை அறியும் அறிவிக்கும் கருவியாய் நிற்பது. இப்ப இந்த வித்தை இந்த வித்யா தத்துவத்துல வித்தை 4வது வருது. ராணியக்காக்கு ஞாபகம் இருக்கு. காலம் கால நியதி கலை வித்தை. இப்ப இதுல முதல் சொல்லி போட்டினம் இந்த கால நியதி கலை மாயையில இருந்து தோன்றியதண்டு. அதே வித்யா தத்துவத்துல 4வது வர்ற வித்தை இந்த கலை நின்றுதான் தோன்றும். இந்த கலை அப்ப இந்த அரோமாக்கெல்லாம் போட்டு படிச்சவன் அது ஒரு சார்ட் அனுப்பினது எல்லாருக்கும். இப்பவும் என்னட்ட இருக்குது, நான் போட்டு விடுறேன். அப்ப அந்த வித்தை கலை நின்று அப்ப ஆன்மாக்களின் ஞானாசக்தியை வித்து என்றாலே எங்களுக்கு தெரியும், அது அறிவண்டு. அதே மாதிரி ஞானம் என்றாலும் எங்களுக்கு தெரியும் என்ன அறிவண்டு. ஆன்மாக்களின் அறிவு சக்தியை, அதாவது ஞான சக்தியை விளக்குவதுதான் இந்த வித்தைக்குரிய தத்துவம். அப்ப புறத்தின்கண் விடயமாகிய முதலியவற்றை சபிகற்ப காட்சியாக நிச்சயிக்கும். ஏண்டி அங்காள கதை அதுக்கு இதைப்பட்டு போய் கதைச்சிட்டு வாங்க வேண்டி ஒரு கதைச்சிட்டு நெடுகளும் அடிச்சோன்றிருப்பினும் ஒரு மரமொழியை சொல்லி போட்டு பார்த்தீங்களா நீங்களே நிம்மதியா இருந்து படிப்பீங்க. சபிகற்ப காட்சி நிச்சயிக்கு இந்த 2 காட்சி இருக்கிறானி அக்கா. இப்ப சபிகற்ப காட்சி மற்றது நிரூவிகற்ப காட்சி. இது உண்மை விளக்கத்துல நல்ல வடிவா படிச்சு சொல்லி இருக்கிறார் ஆனந்தராசன். எப்படி என்றா இந்த 2 ஒன்று சிறப்பு காட்சி அண்டும் ஒன்று. இப்ப நீங்கள் வெளியில போறீங்க, மரங்கள் எல்லாம் நிக்குது, மரங்களை பார்த்து இதெல்லாம் மரங்கள் என்று சொல்றது பொதுவா பாக்குறது, சிறப்பா பாக்குறது. அதுக்குள்ளே ஒரு மாமரம் நிக்குது, இல்லாட்டி பிளாமரம் நிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு, இல்லாட்டி பூக்கள் நிறைய இருக்குது, அந்த பூக்களுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து பூக்கள் என்று சொல்றது. ஆனா சிறப்பா நீங்கள் சொல்ல போறீங்க ரோசா பூக்கள் இருக்குதுன்னு சொல்றது சிறப்பா இருக்க போகுது. அப்ப அதுதான் இந்த சபிகற்பம் நிறுவம். அப்ப மனம் புத்தி அகங்காரின் தொழிற்படாகிய சங்கற்ப நிச்சயம் அபிமானம் என்பவற்றை அறியும் அறிவுக்கும் கருவியாய் உள்ளது. அப்ப இந்த வித்தை தான், இந்த அறிவு தான் பொதுவாயும் சிறப்பாயும் விஷயத்தை அறிகிறது இந்த வித்தை என்ற தத்துவம். அப்ப அராகம், இனி அராகம் பாருங்கோ. அராகம் வித்தை நின்று தோன்றுவது. காலம் நியதி கலை இந்த 3 மாயிலிருந்து தோன்றினது. வித்தை கலையில இருந்து தோன்றினது. ஆனால் அராகம் வித்தையிலிருந்து தோன்றும். அப்ப ஆன்மாக்களின் அராகம் என்ன சொல்லுங்க, எங்களுக்கு விருப்பு வெறுக்க நிச்சயிக்கிறது இந்த அராகம் தான் ராணியக்கா. எங்களுக்கு விருப்பையும் வெறுப்பையும் அதுதான் இந்த இச்சா சக்தி அராகம். இப்ப இதுல நீங்க படிச்சுட்டீங்கள், இந்த கலை கலையில இருந்து வித்தை வந்தது, வித்திய தொழிற்படுத்துறது ஞானாசக்தி. கலைய தொழிற்படுத்துறது கிரியாசக்தி. கலையை தொழிற்படுத்துறது கிரியாசக்தி, வித்திய தொழிற்படுத்துறது ஞானாசக்தி. இந்த அராகத்தை தொழிற்படுத்துறது என்ன சொல்லுங்க பாபம்? இச்சா சக்தி. 3 சக்தி இருக்கு, ஞானா கிரியா இச்சா. அராகம் விருப்பு வெறுப்பு வித்தையிலிருந்து தோன்றுவது. ஆன்மாக்களுக்கு இச்சா சக்தியை விளக்கி புத்தி குணங்களின் அவை
அப்ப புருடன் இப்ப அடுத்ததா கடைசியா கடைசியா ஆறாவது புருடன். வாரது புருடன். காலம் முதல ராகம் ஈறாக ஐந்தையும் பொருந்தி போவத்துக்குண்பட்டு நிற்கும். அதாவது ஆன்மா. இனி பிரகிருதி அது மாயை. பிரகிருதி மாயை. இனி அடுத்ததுதான் பிரகிருதி. அது அங்க அதுலதான் துவங்க போய் அங்க. அப்ப இப்ப பிரகிருதி நாங்கள் இதுக்கு இப்படி நாராகமண்டா என்ன புருடன் விடிச்சு போட்டிருக்கீங்க. ஓ ஓ ஓ ஓ இவ்வளவு நாளும் நாங்கள் வித்தியா தத்துவங்களை படிச்ச நாங்கள் இப்ப உங்களுக்கு அதுகளா என்ன அதுகளை யார் இயக்குறது அதுகளை எங்களுக்கு வந்தது என்றதை பற்றிதான் இப்ப விவரம். இப்ப பிரகிருதி மாய ராணிய காவடி பிரகிருதி மாய மற்றது மூல பிரதி மூல பௌதி கலையினின்றும் தோன்றுவது. இது கலையினின்றும் தோன்றுவது. இது பிரகிருதி பிரதானம் மான் அவ்வியர்த்தம். இது இந்த கலையில இந்த பிரகிருதி மாய தோன்றினது அந்த சார்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்புக்குறி போட்டு இருக்கும். இந்த கால வித்தியா தத்துவத்துல கால நியதி கலையண்டு இருக்கல்லோ அந்த மூன்றாவது கலையில இருந்துதான் ஒரு அம்புக்குறி உங்களுக்கு போட்டு இப்படி பிரகிருதி மாய வந்து காட்டியிருப்பினும். அப்ப கலையில இருந்து பிரகிருதி மாய கலையில இருந்துதான் வித்தையும் தோன்றுறது. அதே நேரம் கலையில இருந்துதான் பிரகிருதி மாயையும் தோன்றும். அப்ப இப்ப இதுல இப்ப சொல்லி இருக்கிறேன் கலை மூல இந்த பிரகிருதி மாயை கலையில் நின்றும் தோன்றுவது. இது பிரகிருதி படியுங்க. பிரகிருதி பிரதானம் பிரதானம் மான் அவ்வியத்தம் என்றும் பெயர். முதலே படிச்சுட்டோம். தொடர்ந்து படிச்ச நாங்கள் பிரகிருதி மாயைக்கு இன்னொரு பெயர் மான். ஏனென்றா பிரகிருதி மாயை தோற்றி அந்த ஆன்ம தத்துவங்கள் இந்த ஆன்ம தத்துவங்கள் மான் போல நாங்களும் அங்கலாய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவ்வியத்தம் என்றும் பெயர் பெறும். இந்த பிரகிருதி மாயை தான் அவ்வியத்தம் என்றும் சொல்றாரு. அவ்வியத்துக்கு காரணமானது அவ்வியத்தம் வியத்தம் அவ்வியத்தம். இப்ப இந்த பிரகிருதி மாயையில இருந்து இந்த குணதத்துவம் அவ்வியத்தமா இருக்கும். பிரகிருதி மாயை வந்து ஒரு மொட்டு போல ஒரு பூவின் மொட்டு போல அது இந்த முக்குணங்களை தன்னகத்தை அடக்கி வச்சிருக்கும் இந்த மொட்டுக்குள்ள. எது பிரகிருதி மாயை. அது விரிஞ்சு வரைக்குள்ள இந்த முக்குணங்களும் சமமா வெளிப்படுன்றானியக்கா. அப்ப இந்த முக்குணங்களும் சமமா வெளிப்படையக்கா அதை சொல்றது வியத்தம். அந்த வியத்தமா வாரதுதான் குணதத்துவம். முக்குணங்களும் சமமாக வெளிப்பட்ட நிலையில வருவதுதான் குணதத்துவம். இந்த முக்குணங்களாகிய தாமதம் சாத்வீகம் ராசதம் தாமதத்தை இறைவன் எங்களுக்கு சம அளவுல தான் தந்தது. பிறகு எங்கட வினைக்கேற்ற மாதிரிதான் எங்கட குணங்கள் கூடி குறை. அதான் அந்த உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு அவ்விய. இது சரியான விளக்கம். என்ன இது நல்ல இது நல்ல விளக்கமோ திருப்பி வாய்ச்சதன் மண்டைகளும். அப்ப அவ்வியத்தம் என்றும் பெயர் பெறும். உப பிரகிருதி பிரதானம் மான் அவ்வியம். இது அவிச்சை முதல் படிச்சம் இல்ல அவிச்சை என்றா என்ன எல்லாம் எடுக்கிறது. இன்பத்தை துன்பம் அண்டும் இன்பத்தை அசுத்தத்தை சுத்தம் அண்டும் எதிர்மாற எடுக்கிறது. இந்த பஞ்சகிலேச விளைவுக்கு காரணம் ஆனது தான் இந்த அவிச்சை. சரி மிச்சத்தை படிங்க. முக்குணங்களும் புத்தி இல்ல முக்குணங்களும் விளங்குதல் அதை முக்குணங்களும் விளங்குதலின்றி சம்மாய் நின்ற நிலை. முக்குணங்களும் சமமாய் நின்று விளங்குதல் என்று சமமாய் நின்ற நிலை. அதான் பிரகிருதி. அதை விடுங்க. அது விளங்குதல் என்று அதை ஏதோ போட்டிட்டோம். அதை விடுங்க. எங்களுக்கு விளங்குதுதானே பிரகிருதி என்றா நாங்கள் முதலே எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். என்ன பிரகிருதி மாயிலிருந்தான் இந்த குணதத்துவம் தோன்றினது. குணதத்துவ தோன்றியக்குள்ள அது முக்குணங்களும் சமமாய் நின்ற நிலை என்று நாங்க படிச்ச நாங்களானே. அதுல இருந்து படிங்க. இதன் என்றும் குணதத்துவம் தோன்றும். மூலப்பிரதியின் விருத்தியாகிய முக்குணங்களும் சமமாய் நின்ற அவத்தே குணதத்துவம். குணதத்துவம் மற்ற தத்துவங்களை போல
பரிணாமமென்மையான். பரிணாமமென்மையான் மற்ற தத்துவங்கள் எல்லாம் என்ன? கால, நியதி, கலை, வித்தை, அராகம் எல்லாம் பரிமாணம். அதாவது என்ன பரிமாணம்? அங்க ஏகதேச பரிமாணம். ஏகதேச பரிமாணம் என்ன? வெண்ணெயில ஒரு பகுதி கெட்டாலும் அதை பிச்செறிஞ்சு போட்டு மிச்ச வெண்ணெய பாவிக்கலாம், அதை தூக்கி எறிஞ்சு போட்டு. அந்த பரிணாம வளர்ச்சி இல்லையாம். இந்த குணதத்துவம் மற்ற தத்துவங்கள் போல பரிமாணமான்மையான் மூலப்பகுதியோடு ஒன்றாகும். இவ்வாறு அவ்வியத்தமாய் என்ற மூலப்பகுதி வியத்தமாத பொருட்டு அசுத்தமாய தத்துவத்தில் சீகண்ட ருத்திரரால செயற்படப்படுவது. இவ்வாறு அவித்தமாய் என்ற மூலப்பகுதி வியத்தமாத அவித்தயமாய் நின்றது, மொட்டாகி நின்ற நிலைதான் அவ்வியத்தம். இப்ப விரிந்த நிலை வியத்தம். அப்ப அது அசுத்த மாயா தத்துவத்தில் உள்ள சீகண்டரு அந்த ஆன்ம தத்துவங்களை சீகண்ட ருத்திரதான் செயற்படுத்துவது. அவ்வளவுதான். இனி புத்தி எப்படியும் சித்தத்தை பற்றி படிச்சுட்டோம். அந்த புத்தி குணதத்துவத்தினின்றும் தோற்றுவிக்கப்படுவது. சாத்விகத்தான் மிக்கும் ஏனைய 2 குணங்களான் குறைந்தும் பரிமைத்த நிலை. பரிணமித்த இப்ப ரணியக்கா சாத்வீகம் கூடி நிக்குதாம் புத்தி தத்துவத்துல. உண்மையா ஒருதனுக்கு சாத்வீக குணம் கூடி இருந்தால் அவன் ஒரு மேன்மையான மனிதனாய், உள்ளவனாய், நல்ல குணம் உள்ளவனாயும் இருக்கும். பாருங்க, இறைவனுங்களுக்கு தரைக்கியே புத்தி தத்துவத்துல சாத்வீகத்தை கூட்டியும் மற்ற 2ஐயும் குறைச்சும் விட்டுருக்க. மற்ற 2மே என்ன ராணியக்கா? என்ன பிள்ளையாண்டி மற்றது? அதாண்டுங்க அன்மீட் ஆண்டிக்கு தெரியும். சாத்வியத்தை கூட்டியும் மற்ற 2 என்ன ஆண்டி? அன்மீட் பண்ணுங்க. சாத்வீகம் மற்ற 2 என்ன? அராகம் இல்ல, அதான் ராகம். இதெல்லாம் சாத்வீகம், ராசதம், தாமம். புத்தி தத்துவத்துல சாத்வீகத்தை கூட்டியும் ஏனைய 2 குணங்களான குறைத்தும் பரிணமித்த நிலை. அப்ப புத்தி தத்துவத்திலே அவர் அப்படி செய்திருக்கிறார். சாத்வீகத்தை தான் கூட போட்டிருக்கிறார் இறைவன். அப்ப இனி வித்தை பொதுமையான் விளங்கி, அதை படிங்க. வித்தை பொதுமையான் விளங்கி ஏனைய 2 குணங்களை குறைத்தும் பரிணமித்த நிலை. வித்தை பொதுமையான் விளங்கிய ஞான சக்தியை இடையந்தோறும் சிறப்பு வகையான் விளங்கி பெயர் முதலியவற்றான் நிச்சயிக்கும் கருவியாம். அங்கனம் நிச்சயித்த பின்னர் இடைய வடிவிட்டாய் பரிணமித்து தோன்றும் ஞானமாய் நிற்கும் ஆதலினால் ஆன்மாவிற்கு புலனாயடுத்து போக்கியமாகும். எனவே இது போக்கியம், அந்த போக்கிய காண்டம், பிரேன காண்டம், போக்கிய காண்டம், பேசாதிருத்து காண்டம் என்று இருக்குது. அது உங்களுக்கு போக்கியம் இப்ப தெரிஞ்சா காணும். அந்த போக்கியான உண்மை விளக்கத்துல படிச்சது. உண்மை போக்கியாண்டம் பேசுறது. அப்ப புருடனால் செய்யப்படும் இருவினை பயனாகிய புண்ணிய பாவங்களுக்கு சிறப்பு வகையால் பற்றுக்கோடாகும். இது புத்தி நாங்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட புத்தியால். ஏனண்டா வினைக்கேற்ற மாதிரி தானே நாங்கள் இந்த பிறவில நடக்க போறோம். புண்ணிய பாவங்களுக்கு இந்த ஏற்ற மாதிரி தான் எங்களோட புத்தி செயற்பட போறோம். ஆங்காரம் புத்தியினின்றும் ராசதம் மிக்கும் ஏனைய 2 குறைந்தும் தோன்றுவது. அது குறைந்து ஆங்காரத்துல ராசதம் என்றா நாங்கள் புத்தி உண்ட நிச்சய புத்தி விளங்கி அதை நிச்சயிக்கிறது இந்த ஆங்காரம் தான். இப்ப பிள்ளையாண்டி நான் போன் வந்தாலும் அவ எல்லாத்தையும் கட் பண்றா. நான் இதை படிக்க வேணும், இப்ப என்ன படிக்கிற நேரம் என்று அந்த ஆங்காரம் தான் அவனுக்கு அந்த போனை நிப்பாட்டுது. அப்ப ஆங்காரம்ன்றது இருக்கவும் வேணும்.
அகங்காரம் இல்லாட்டி ஒரு மனிதனால வெற்றியா படிக்க முடியாது, வாழ்க்கைய கொண்டு ஒரு ஆங்காரம் ஒன்று மேலிட்டு நின்றாதான் எங்களுக்கு அது நல்லது. கத்த ஆங்காரம் நல்லதா பயன்படும். மேலிட்டு நின்றாதான் நாங்களும் வாழ்க்கைய வடிவா கொண்டு செலுத்துவோம். அந்த ஆங்காரம் குறைஞ்சா எங்களுக்கு ஒன்றையும் சேர்த்து ஒரு மந்த புத்திக்காரரா நாங்க ஆங்காரம் என்றது எங்களுக்கு வேணும். அப்ப ஆங்காரத்துலதான் இந்த புத்தி நின்று ராசதம் மித்து ஆங்காரம் புத்தியில இருந்துதான் தோன்றது. ராசதம் கூடவாயும் மற்ற 2 குணங்களும் குறைவாயும். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஆங்காரம் என்ன? நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை வடிவா படிச்சு எடுக்கணும்ன்ற அந்த ஆங்காரம் எங்களுக்கு இருக்குது. அது நல்ல ஆங்காரம். காண வேணுமன்ற அகங்காரம் நல்ல அகங்காரம். அது வேணுமா அந்த அகங்காரம்? இதன் தொழில் இகது இன்ன நான் நிச்சயப்பனே ஒருப்பட்டு எழுதல் புத்தியின் படியுங்க. புத்தியின் தொழிற்பாடாகிய துணிவு விடயத்தின் கண்ணதாய் பொருளோரும் வேறு வேறாய் ஈரென்றும் வடிவிட்டாய் நிற்பது. ஆங்காரத்தில் தொழிற்பாடு புருடன் கண்ணதாய் யானும் வடிவிட்டாய் நிற்பது. இரண்டிற்கும் வேற்றுமை உணரும். நான் எனக்கு தெரிஞ்சதை விளங்கப்படுத்துறேன். இப்ப புலவர் மேரண்டா நல்ல கூட விளங்கப்படுத்துவேன். எங்களுக்கு தெரியாது, நான் ஏதோ படிச்சதை சொல்றேன், அவ்வளவுதான். என்ன தெரிஞ்ச சொல்றேன். இவங்காரம் அதே மாதிரி இது நல்லது. இது நல்ல தைசத அலங்காரம், வைகாரிய அலங்காரம், பூதாரிய அலங்காரம் என்று 3 வகைப்படும். அகங்காரம் 3 வகைப்படும். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கோ? அலங்காரம், பூதாதிய. சாத்வீகம் மிக்கு ஏனைய 2 குறைந்து கூறுதல் தைசதம். இந்த தைசத அகங்காரத்துலதான் தைசத அகங்காரத்துல இப்பவும் சாத்வீகம் கூடியும் மற்ற ராசதமும் தாமதமும் குறைஞ்சிருக்கும். அப்ப இந்த தைசத அகங்காரம் இருக்கிறார்கள் நல்லவே, அவ நல்ல சாத்வீக குணமா இருப்பினம். அவைகிட்ட எல்லாம் நிறைஞ்சிருக்கும், எல்லாவித செயற்பாடுகளும் நிறைஞ்சிருக்கும். இப்ப வைகாரிய அகங்காரம் இன்னும் என்ன ஏனைய 2 குறைந்து தைசதம் என்றும், ராமிக்கு ஏனைய 2 குறைந்து கூறு இல்ல ராணியக்கா, இதுல கூடி மற்ற 2 குறைஞ்சிருக்கு. தைசதம் என்றும் ராசதம் மிக்கு ஏனைய 2 குறைந்த கூறு வைகாரியம். அதான் அந்த 2வது வைகாரியம். அங்க இந்த ராசதம் தான் கூட இருக்கு 2வது வைகாரியத்துல. அப்ப ராசதம் கூடி மற்ற இது சாத்வீகமும் எங்கட தாமதமும் குறைஞ்சிருக்கும் வைகரி அகங்காரத்துல. அப்ப கூறி வைகாரியம் என்றும் தாமதம் மிக்கு ஏனைய 2 குறைந்த கூறு பூதாதியம். இந்த பூதாதி 3வது பூதாதி அகங்காரம் இருக்கல்லோ, அது தாமதம். அது ஒரு தாமதமா இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு சோம்பல், ஒரு பின்னுக்கு நிக்கிறது எல்லாத்துக்கும். அதுதான் இந்த பூதாதி அகங்காரத்துல இருக்கிறது. இந்த தாமத அகங்காரம் கூடி மற்ற 2 குறைவா இருக்கு. அது எங்களுக்கு இப்ப விளங்கிட்டுது. அதை சொல்றது பூதாதி. இவற்றுள் தைசத அகங்காரத்தினென்றும் மனமும் ஞானேந்திரியம். அந்த சாட்டுல போய் பாருங்க ராணியக்கா, இந்த தைசத அகங்காரமாகிய தைசத அகங்காரத்தில் ஆகிய இந்த எதுல இந்த வைகாரியில இருந்துதான் தைசத அகங்காரமாகிய சாத்வீக கூறில் இருந்துதான் இந்த மனமும் ஞானேந்திரியமும் தோன்றினது. மனமும் ஞானேந்திரியங்களாகிய 5 பொறிகள். மனமும் அந்த தைசத அகங்காரம் என்னத்தை செய்யும்? சாத்வீக குணத்தை செய்யும் தானே இப்ப படிக்கிறோம். அப்ப தைசத அகங்காரத்திலிருந்து சாத்வீக குணத்தோடு மனமும் ஞானேந்திரியமும் தோன்றும். அப்ப இந்த 2வது வைகாரி அகங்காரத்தினின்று ராசத குணத்தோடு கண்மேந்திரியம் 5 தோன்றும். பிறகு மனம், அத படிங்க. மனம் சாத்வீக மனம் சாத்வீக ஆங்காரத்தின் தோன்றி வாதனை பற்றி நிகழும் சங்கற்ப வியற்பமாய தொழிலை உடையது. புறவிந்திரியங்களான் அறிந்த விடயத்தை இடை நின்று பற்றி வாங்கி புத்தியின் எதிர் பிம்பமாய் தோன்றுமாறு
கொண்டிக்கும் கொன்றையும் தனியக்குடியும் அகவிந்திரியம் ம் மனத்தின் பின்னர் சாத்விக அகங்காரத்தின் என்ற முறையான ஞானேந்திரியங்களான செவி, சுரோந்திரம், ம். தோல், துவக்கு, கண் இந்த எனப்படும் செவிக்கு சமஸ்கிருதத்துல சொல்றது சுரோத்திரம், தோலுக்கு சமஸ்கிருதத்துல சொல்றது துவக்கு, கண் கண்ணுக்கு எனப்படும் ம் நோக்கு, சச்சு அதாவது ம் நாக்குக்கு சிங்கவை, சிங்கவை, மூக்கு ஆக்கிரான் கிராணம் என்பவனாகி அன்றும் தோன்றும். ம் செவி முதலிய இடங்களின் பெயர் ஆகுபெயரான் அவ்வவிடங்களின் அதிபிடித்து நிற்கும் இந்திரியங்களாயின. இந்திரியம், பொறி, வாயில் என்பன ஒரு பொருட்கிளவி. ம் இந்த ஐந்தும் ஆன்மாவின் ஞான சக்தியாய் ஆதிக்க ம் பொருள்களை விசேடமான விசேடையில் வெற்றி விசேடன விசேடிய இயல்பு பற்றி அறியுமாறின்றி நிருவிகற்பமாய் அறியங்கருவி ஆகும். விசேடமாக அறிகிற கருவி. அப்ப அண்டி படி உங்க 17 செவி, ஒவ்வொரு 36 தத்துவங்கள் வரையும் நம்பரை போட்டு கொண்டு போயினோம். பார்த்த நீங்களோ? அண்டி படி உங்க செவி, செவி ஆகாய இடமாக சத்தத்தை அறிதல், சத்தம் அறிதல். தோல் வாயு இடமாக பரிசம் அறிதல். 19 கண் தேய் இடமாக உருவம் அறிதல். நாக்கு அப்பு இடமாக ரசம் அறிதல். மூக்கு பிரிதுவி இடமாக கந்தம் கந்தம். இப்ப பாருங்க, இந்த செவி இப்ப இதால சொல்றது ஐம்பொறிகள்னு சொல்லலாம். இல்ல அண்டி, ஐம்புலன்கள் வேற, அதையும் இதையும் கலக்க கூடாது. இது ஐம்பொறிகள் என்று சொல்றது, இல்லாட்டி ஞானேந்திரியங்கள் என்று சொல்றது. அந்த பாருங்க, முதல் செவிதான் வந்திருக்கு, ஆகாயம்தான் முதல், தோல், கண், நாக்கு, அந்த முறைப்படிதான் நாங்கள் உண்மையா படிக்கணும். அப்ப இதை நாக்கு, மூக்கு, இத சொல்றது ஞானேந்திரியங்கள் இல்லாட்டி ஐம்பொறிகள். அடுத்ததை படிக்க வேண்டி இந்த இராசத அகங்காரத்தினின்றும் முறையே வாக்கு வாயு, கால், பாதம், வாக்கு வாய், கால், பாதம், கை, பாணி, மனசல வாயில் பாயுகு, குறி, உபத்தம் என்னும் 5 கண்மேந்திரியங்களும் தோன்றும். ஆன்மாவின் கிரியா சக்தியால் அதிர்டிக்கப்பட்டு தொழிற்பாடு நிகழும். மீண்டும் உறுப்பின் பெயர் ஆகு பெயரான அவ்வவற்றை அதிர்டித்து நிற்கும் இந்திரியங்கள் ஆகின. இப்ப இந்த ராசத அகங்காரத்தினின்றும் என்ன, ராசத அகங்காரத்தினின்றும், அதாவது அந்த ராசத அகங்காரம், ஆனால் என்ன குணம், ராசத அகங்காரத்துக்கு என்ன குணம் இருக்குது ராணியக்கா? ராசத குணம் வைகாரி. இதுல பார்த்த நீங்க முதல் தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம். இந்த வைகாரி அகங்காரத்தோட தானே ராசத சேருது. அந்த ராசத குணத்தில இருந்து வைகாரி அகங்காரத்தினின்று முறையே தான் இந்த கண்மேந்திரியங்கள் தோன்றின. வாக்கண்டா வாய், காலண்டா பாதம், கையண்டா பாணி, இந்த மெலவாசல் தான் எருவாய், இந்த குறி உபத்தம் என்றது கருவை. இந்த 5 கண்மேந்திர ஆன்மாவின் கிரியா சக்தியால தான் இதுகள் எல்லாம், என்னோட கலை நின்றுதான் இதுகள் தோன்றி வந்தது. நின்றுதான் இது. அப்ப அதைத்தான் இதுல போட்டு காட்டினேன். இப்ப 22 அண்டிபடி உங்க கால், வாய், வாய் இதன் தொழில் பேச்சு வசனம். 23 கால் தொழில் புடப்பேச்சு கனமம் கமனம். 24 கை தொழில் இடுதலேற்றல் தானம். இடுதல்ன்றது தானம், தானமேற்ற கை இப்படி வேண்டதான் தானம். பாயுரு தொழில் வெளியேற்றுதல் விசர்க்கம். பாலுயிரதான் உபத்தம். பாயுரு இது மெலவாசல தான் விசர்க்கம். அதான் பாயுரு தான் விசர்க்கம். உபத்தம் தொழில், இத சொல்றதே இன்பமடைதல். அப்ப இது ஞானேந்திரியங்கள், இது கண்மேந்திரியங்கள். எங்களுக்கு அது விளங்கிடுது. வாய், கால், கை, வாயுரு, இந்த 26 வரையும் உள்ளத கண்மேந்திரி. ஞானேந்திரிய வாசிங்க. ஞானேந்திரியங்கள் ஆன்மாவின் ஞான சக்தி மாத்திரையே விளக்கி நிற்பன.
ஆதலின் கிரியாசக்தியை விளக்குவதற்கு கண்மேந்திரியம் ஐந்தும் வேண்டப்படும். ஞான சக்தியும் கிரியாசக்தியும் இயற்கையால் தம்முன் வேறுபாட்டுடையவை அல்ல. ஆயினும் செயற்கையான் வேறுபாடுடையவையின் கருவிகளும் வேறு வேறு வேண்டப்பட்டன. ஆன்மாவின் ஞானாசக்தி ஒன்றாயின் அறியப்படும் சத்தம் முதலிய விடயங்கள் ஐவேறு வகைப்படுதல் பற்றி அக்கருவி அறிகருவி அந்தாயினாற் போல அஞ்சா இருந்தால் போல கிரியாசக்தி ஒன்றாயினும் செயற்படும் தொழில் வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்று ஐவேறு வகைப்படுதல் பற்றி தொழிற்கருவியும் அந்தாயின. இந்த ஞானேந்திரியங்கள் ஞானாசக்தி, ஞானேந்திரியங்கள் அறிகருவிகள், அது ஞானாசக்தி. ஆனா இந்த கண்மேந்திரியங்கள் கிரியாசக்தி. ஏன் கண்மங்களை செய்ய போது தொழிற்கருவி, அதை சொல்றது தொழிற்கருவி, செயல்னு சொல்லலாம். அதுக்குதான் இந்த கிரியாசக்தி என்று சொல்லப்படுது. கிரியாசக்தி செயற்படும் வசனம் கமன். இப்ப இனி தாமதம், மூன்றாவது அகங்காரத்துக்கு போறேன். மூன்றாவது குண கூறாகிய தாமத குணக்கூறு. மூன்றாவது என்ன? பூதாதி அகங்காரத்தினின்றும் அன்றி படிங்க தன்மாத்திரைகளாகிய ஆங்காரத்தினின்றும் தன்மாத்திரைகளாகிய சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் ஐந்தும் தோன்றும். இவை ஐந்தும் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் என்னும் இருவகை இந்திரியனுக்கும் முறையே இடமாகி போல அவை அறிதலும் செய்தலுமாகிய தத்தம் தொழிற்பாட்டினை செய்தற்கண் மதுகையை பிழைத்து நிற்றன் மாத்திரைக்கே கருவியாய் நிற்பன். இவை ஐந்தும் ஆகாயம் முதலிய பெரும் பூதங்கள் ஐந்திற்கும் முதற்காரணமாகும். எனவே தன்மாத்திரைகளுக்கும் பூதங்களுக்கும் தம்முள் வேற்றுமை முளையும் போல சுக்குமாய் நின்றலும் தூலமாய் நிற்றலும் மாத்திரையே அன்று புரிதில்லை. இந்த தன்மாத்திரைகள் தானாமன்றி இந்த ஞானேந்திரியங்களுக்கும் கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் என்ன? ஞானேந்திரியம் செவி, கண்மேந்திரியம் என்ன? செவ்வியால நாங்க கேட்டு இந்த வாக்கு கதைக்கிறது. அப்ப அந்த செவ்வி இங்க என்ன எங்களுக்கு தருது? தன்மாத்திரைக்கு சத்தம். அப்ப இந்த சத்தத்துக்கு இடமாய் நிக்கிறது செவி. பரிசத்துக்கு இடமாய் நிக்கிறது எது? தோளாகிய ஞானேந்திரியம். உருவத்துக்கு இடமாய் நிக்கிறது எது? கண்ணாகிய ஞானேந்திரம். இரதம் என்றால் அந்த ரதம் என்றது, இரதம் என்றது அந்த இரசத்தை தான் சொல்றது. சுவை. சுவைக்கு இடமாக நிற்பது இங்க என்ன? நாக்கு. கந்தம், கந்தத்துக்கு இடமாய் நிக்கிறது எங்கட மூக்கு. அங்க அந்த அதைத்தான். அதே மாதிரி இந்த ஞான கண்மேந்திரியத்தை வாய், கை, அடுத்தது கால், பிறகு என்ன எட்டுவாய், கருவாய், அந்த கண்மை. ஆனால் அதே நேரம் இந்த தன்மாத்திரை தான் இந்த ஐம்பூதத்துக்கும் முதற்காரணம். அந்த 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 தன்மாத்திரை முளையண்டா இந்த பூதம்தான் மரம். முளையும் மரமும் போல தன்மாத்திரைக்கு பூதம். இப்ப என்ன இது தன்மாத்திரை? எது எங்களுக்கு இப்ப தெரியும்? சத்தம். சத்தத்துக்கிடமாய் கொண்டுதான் ஆகாயம் தோன்றினது, ஆகாமாகிய பூதம். பரிசத்துக்கு இடமாகி தோன்றினதுதான் இந்த காற்று. பிறகு உருவத்துக்கு இடமாய் தோன்றினதுதான் என்ன? தீ. தீ தீ பிறகு இந்த சுவைக்கு இடமாக தோன்றினதுதான் என்ன? இந்த இல்ல நாக்கு இல்ல. பூதமா வாரது என்ன ராணி அக்கா? நாலாவதா பூதமா வாரது? நாலாவது சத்தம், நீர். நீர் அது சுவைக்கு நீர் தானே. எது பாருங்க? ஆகாயம், காயம் இல்ல, ஆகாயம், காத்து இல்ல, நெருப்பு, காத்து, ஆகாயம், நிலம், நீர் இல்லையாண்டி? இப்படித்தான் சொல்லணும். ஆகாயம், காற்று. ஆகாயத்துக்கு இடமா வந்தது இந்த சத்தம், காற்றுக்கு இடமா வந்தது இந்த பரிசம். பிறகு கண்ணுக்கு பரிசமா வந்தது கண்ணாகிய உருவ. தீக்கு தீதான் மூன்றாவதா வார ஐம்பூதம், அதுக்கு உருவம். நாலாவதா வாரது நீர். நீருக்கு இடமா வாரதுதான் இந்த இரதமாகிய இந்த இந்த சுவை.
சரி. அப்புறம் கந்தம்ன்றது நிலத்துக்கு ஒரு மாசம் இருக்கல்லோ, 5ஆவதா நிலம் வாடுறது, அதைத்தான் இங்க சொல்லினோம். அப்ப முளையும் மரமும் நீங்கள் திருப்பி சொல்லுங்க ஆண்டி. ஐம்பூதங்களை ஆகாயம், காற்று, தீ, ஆகாயம், நீர், காற்று, நிலம். நிலம், நீர், அந்த நிலம். அந்த முறையின்படி தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு பிள்ளைக்காது ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம். அதைத்தான் இதுல சொல்லி. இப்ப சத்தத்தை பற்றி சொல்ல போயிடும், கேளுங்கோ. சத்தம் சத்தம், தன்மாத்திரைகள்ல சத்தத்தை கல்லோசை, மெல்லோசை முதலிய சிறப்பு வகை ஓசைகளை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான் ஓசை மாத்திரையே இப்ப வெல்லோசை என்ன உங்களுக்கு பயங்கரமான இனிமேல் இல்லையண்ட இரிட்டேட் பண்ற சத்தமும் உங்களுக்கு கேட்கறது. பக்கத்து விட்ட டொம் 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 அடிச்சா நீங்க அது என்ன அது போட்டு அடிக்கிறான். ஆனால் அதே நேரம் ஒரு மியூசிக்கை போட்டா நீங்க சொல்லி நல்ல ஒரு மியூசிக் கேட்டுதப்பா, கேட்டு இருக்கவே ஆசை வந்துச்சு, தண்ட வாட்டுக்கு நித்திர வந்துட்டுன்னு சொல்லி. அப்ப சத்தத்திலேயே இப்படியான வெல்லோசையும் இருக்கு, மெல்லோசையும் இருக்கு. அத மாதிரி பெருசா பெருசத்தை வாசிங்க. பரிசு அவ்வோசையோடு கூட தட்பம், வெட்பம் முதலிய சிறப்பு வகைகள் ஓசைகளை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான ஓசை மாத்திரேன் என்றது. இப்ப ஆகாயத்திலிருந்து இந்த ஓசை ஒரு ஓசை மாத்திர நின்றது சத்தம் என்ற ஒரு ஆனா காற்ற வரைக்குள்ள இப்ப உங்களுக்கு இந்த ஓசையும் சேர்ந்து காற்று வரைக்க நீங்க காற்ற கண்ணால காண மாட்டீங்கள். ஆனா ஒரு ஓசையோட உங்களோட உடம்ப அப்படியே தடவி கொண்டு போகும். அப்ப அங்க ரெண்டா வருகுது. பரிசம் ஆகாய காற்று ஓசையையும் பரிசத்தையும் உள்ளடக்கி ரெண்டா மாறுது. அதைத்தான் நாங்க ஓசையோடு கூட தட்பவெப்ப முதலிய சிறப்பு வகைகளை பரிசங்களை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான் பரிச மாத்திரையாய் சூட்குமமாய் நிற்பது. அடுத்தது உருவா. அவ்விரண்டினோடும் கூட வெண்மை, செம்மை முதலிய சிறப்பு வகை உருவங்களை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான உருவ மாத்திரையாய் சூக்குமமாய் உங்களுக்கு தெரியுது, அது விளங்குது என்னத்தை சொல்லுது. அந்த தீ வெண்மையாயும் செம்மையாயும் அப்படித்தான் எங்களுக்கு உருவத்துல தெரியும். அதை உள்ளடக்கி உருவ மாத்திரையா. அடுத்தது ரதம். மூன்றோடும் கூட தித்திப்பு, புளிப்பு முதலிய சிறப்பு வகை சுவைகளை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான் இரத மாத்திரையாய் சூக்கமாய் என்றது. ரசம் ஒன்று சத்தம் தூக்குமமா நிக்கிறது தெரியாம. ஆண்டி ராணியக்கா முதல் காற்று சத்தத்தை அந்த ஆகாயம் சத்தம், பிறகு காற்றுக்கு வரைக்க சத்தத்தையும் பெருசத்தையும் முடக்கி 2ஆய் நின்றது. தீக்கு வரைக்க சத்தம் பெருசம் உருவத்தையும் அடக்கி 3ஆய் நின்றது. இப்ப 4ஆவதுக்கு சொல்லி இருக்குன்றதுக்கு அந்த 3னோடு கூட தித்திப்பு சேர்த்து இப்ப 4ஆ வந்துட்டுதுங்க ரசத்துல. இனி இந்த 4ஓடு கந்தம் இல்லத்துக்கு இந்த 4ஓடு கூட ஆண்டி வாசிங்கோ. நறு நாட்டந்தி இந்த 4ஓடு கூட நறுநாட்டாம் தீநாட்டம் என்னும் நறுநாட்டாம் தீநாட்டம் என்னும் இரு பகுதி சிறப்பு வகை கந்தங்களை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையான் கந்த மாத்திரையாய் சூக்குமாய் நிற்பது. மனம் இவற்றினின்று முறையே ஆகாயம் முதலிய பெரும் பூதங்கள் 5 தோன்றும். இப்ப இனி ஆகாயம் தோன்ற போது நான் வாசிக்கிறேன். ஆகாயம் சத்த தன்மாத்திரை நின்றும் தூளமாய் தோன்றி பல வேறு வகைப்பட்ட சத்தமுடையதாய் பிராணிகள் போக்குவரவு முதலிய தொழில் செய்தற்கு இடம் கொடுத்து நிற்கும் எல்லா நாடிகளிலும் ஆங்காரத்தின் விருத்திக்கு இடமாய் நிற்கிறது. இந்த சத்தத்தினின்றும் தோன்றியதுதான் இந்த ஆகாயம். வாயு பரிச தன்மாத்திரை நின்றும் தூளமாய் தோன்றி சத்தம் பெருசம் என்னும் 2 குணமுடையதாய் சலித்து திரட்டுதல் என்னும். சலித்து திரட்டுதல் என்றா ஒன்றாய். இப்ப காற்று என்னத்தை செய்யும்? ஒன்றாக திரட்டி கொண்டு எல்லாத்தையும் திரட்டி பறக்க வைக்கும். அதுதான் காற்றுச்சு. அப்ப சலித்து திரட்டுதலின் தொழிற்பாட்டாய் உடம்பினுள்ளும் பிராணன் அபானன் முதலிய 10 வகைப்பட்டு இயங்கி எழுதல் இருத்தல் முதலிய தொழிற்பாட்டுக்கு ஏதுவாய் எல்லா உயிர்க்கும் உபகாரமாயிருப்பது இந்த காற்றாகிய வாயு. அந்த வாயு இந்த இதுல 2 விஷயத்துக்கு வெளிக்காற்றுக்கும் வருது, உள்ளுக்குள்ள அங்கட வாயு 10 வாயுக்கள் இருக்குதல்லோ, பிராணன் முதலிய அந்த வாயுக்கும் அதைக்கும் இந்த இதுதான செயற்படுது என்று சொல்லினோம். அப்ப தேயு தேயுண்டா எங்களுக்கு தெரியும் என்ன தேயு?
உஜுவதன்மா அதாவது நெருப்பு. தேயு என்றது பிருதிவி என்றது நிலம், தேயு என்றது நெருப்பு. உருவதன் மாத்திரை என்றும் தூளமாய் தோன்றி சத்தம் பெருசம் உருவம் என்னும் 3 குணமுடையதாய் பாகஞ்சிதல் முதலிய தொழிற்பாட்டாய் உலகத்துக்கு காருபத்தியம் ஆகவனியம் தென்றிசை அங்கி என்னும் வைதிகாங்கியும் இவற்றின் வேறாகிய சைவாங்கியுமாய் நின்று வினைக்கட்டுபகாரமாயும் அகத்தினுள் விந்து அங்கியுமாய் நின்று உண்டவற்றை எல்லாம் பாகஞ்செய்து உயிரற்கு பெரிதும் உபகாரமாய் இங்கனம் பல வேறு பயப்படும். எங்களுக்கு தேயுன்றது நெருப்புன்றது கன வேலைய உடம்புல செய்யுது. என்ன உடம்புக்கு வெப்பத்தை தருகுது. அதைத்தான் இதுல வேற வேற இதுகள்ல சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு அது விளங்காது. ஆனா நெருப்பு எங்களுக்கு எங்களோட உடம்புல என்னத்தை செய்யுது, வெளியில என்னத்தை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்பு இரத தன்மாத்திரை நின்றும் தூளமாய் தோன்றி சத்தம் பெருசம் உருவம் ரதம் என்ன 4 குணையமுடத நிகழ்வித்து பதஞ்செய்தலாகிய தொழிற்பாட்டாய் உயிர்கள் எல்லாம் தன்னாட்சீவித்தற்றுக்கு ஏதுவாய் நிற்கும். பிரிதிவி கந்த மாத்திரை நின்றும் தூளமாய் தோன்றி சத்தம் பெருசம் உருவம் ரதம் கந்தம் என்னும் 5 குணமுடையதாய் உரித்து தரித்தலாகிய தொழிற்பாட்டாய் நிற்கும். ஆக தத்துவங்கள் 36 ஆகும். தத்துவங்களில் தோன்றிய புறநிலை கருவிகளை 36 தத்துவங்கள் நம்பரை போட்டிருக்கு பாருங்க. 36 தத்துவங்கள் வரையும் சிவ தத்துவத்திலிருந்து இவ்வளவு விளக்கி இருக்கிறோம். எங்களுக்கு வடிவ சொல்லி இனி இந்த தாத்வீகங்களை பற்றி சொல்ல போயினான் ராணி அக்கா. 60 தாத்வீகங்களை பற்றியும் படியுங்க. பிரிதிவின் கூறு மயிர், எலும்பு, தோல், நரை, தசை. நரம்பு, தசை. இது பிரதிவின் கூறு. அப்புவின் கூறு ஓடிநீர், உதிரம், சுக்கிலம், மூளை, மச்சை. ஓடிநீர் சளியையோ சொல்லினேன் தடிமேன். அதே ஓடிநீர் அதான் இருக்கணும். உதிரம் வந்திருக்கு, எச்சில தானே ஓடிநீர் அண்டினமோ. மூளை, மச்சம். ஓகே. தேயுவின் ரத்தம் ரத்தம் வந்ததோ அது மச்சியத்தான் ரத்தம் என்று சொல்றான் ராணி அக்கா. எலும்புக்குள்ள இருக்கிறது இல்ல, அது ரத்தம் இல்லையே. இல்ல இங்க உதிரம் என்று சொல்லி இருக்கிறானி அக்கா. உதிரம் இல்ல, மச்சி என்ற விட எலும்புக்குள்ள இருக்கிறதா? ஓ இல்ல, உதிரம் தான் ரத்தம். ராணி அக்கா ரத்தம் எதன்னு கேட்டு உதிரம் தானே ராணி அக்கா. ஓடிநீர் எச்சிலாகும். என்ன அப்புவின் கூறு சுக்கிலம், மூளை, மச்சம். ஓகே. தேயுவின் கூறல் ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம், சோம்பு. இதெல்லாம் அந்த அவங்களோட சமஸ்கிருத இதுல சொல்லி இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இது நாங்கள் படிச்சது என்ன, தலையில் வெப்பம், கண்ணில் வெப்பம், வயிற்றில் வெப்பம், உடம்பில் வெப்பம் தானே படிச்சது. தேயுவின் ராணி அக்கா. அடுத்தது வாயுவின் கூறு. வாயுவின் கூறு ஓடல், இருத்தல், கிடத்தல், நடத்தல், நிற்றல். ஆகாயத்தின் கூறு. ஆகாயத்தின் கூறு காமம், குரோதம், லோகம், மதம். வாக்காதி கர்மேந்திரியங்களில் நின்றும் தோன்றும். வசனம், கமனம். நாங்க வாயுவின் கூறு ஆகாயத்தின் கூறு 10 படிச்ச நாங்கள். இவ 5 தந்திரியம் கீழே ஏதாவது சரிவினம் போல இருக்கு பாப்போம். வாக்காதி கர்மேந்திரியங்கள் தோன்றும். வசனம், கமனம், தானம். இதை சொல்றது கர்மேந்திரிய விடயங்கள் என்று படிச்சோம். வசனம், கமனம். வாக்காதி வேற சொல்லுவேன். விடயம், கர்மேந்திரிய விடயங்கள். இது ராணி அக்கா. இந்த வாயுவின் கூறு ஆகாயத்தின் கூறுன்றது இந்த காமகுரோதம் குற்றங்கள் 5 அது. இது வாயுவின் கூறு என்று சொல்றது. தேயுவின் கூறு, அப்புவின் கூறு, பிரிதிவியின் கூறு மாதிரி இத கர்மேந்திரிய விடயங்கள் தான். ஓடல், இருத்தல், கிடத்தல், நடத்தல். அது ஏதோ ஒண்டப்புல விட்டுனோம். இது வாயுவில் தோன்றுவதாய தசவாயுக்கள் இங்க வந்திருக்குது. வாயுக்கள் 10: பிராணன், அவானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், இனி பிரிதிவியில் தோன்றுவதாய தசநாடி. இதை சொல்றது ஆகாயத்தின் கூறுகள் உண்டு. அப்ப இத இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிங்குவை, அலம்புடை. சரி, அது வந்துட்டுது. இது எங்களுக்கு ஒரு புதுசா கிடக்கு. ஆயாசம், முத்திராயாசம், மலாயாசம், ஆமாயாசம், பக்குவாசம், கருப்பாயாசம். இது விரிவுணங்களாகிய சத்த பெருச ரூபகந்தம்.
இந்த கண்மேந்திர விடயங்களையும் ஞானேந்திரிய விடயங்களையும் வேற ஒரு பேர்ல போட்டிருக்கிறோம். இல்ல அது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அது அவன் சரியா. ஆக தாத்வீகங்கள் 60. எனவே தத்துவ தாத்வீகங்கள் 96 உங்களுக்கு தெரியும். வாசியும். முன் சொல்லிய சத்தாதி தன்மாத்திரை தத்துவங்கள் பின்னர் கூறப்பட்டன விடயமாகின்றன. புலன்கள் முக்குணம் அவ்வியத்திலும் உபய ஆங்காரங்களும் ஆங்காரத்திலும் அடங்கி ஆன்ம தத்துவத்தில் அடங்கும். ஐந்தும் விந்துவில் அடங்கும். இவை 10 புறநிலை கருவிகள் அல்ல. இனி கோசம் 5, ஏடனை 3, வியாதி 3, மண்டலம் 3, ஆதாரம் 6, கிளேசம் 5 25 கூட்ட 121 என்றலும் ஆகும். இவையும் மேலும் பிரியும். மேலே கூறப்பட்ட தத்துவங்கள் 36ஐயும் கலையுள் அடங்கும். கலைகள் அதுதான் நிவர்த்திகளை, பிரதிட்டிகளை, வித்தை, சாந்தி அதீத என 5 ஆகும். நிவர்த்தி கலையில் பிரிதிவி என்ற ஒரு தத்துவம் மட்டுமே அடங்கும். இது முக்கிய என்றாணியக்காங்களுக்கு. இந்த நிவர்த்தி கலையில பிரிதிவி என்ற ஒரு தத்துவம், பிரதிட்டா கலையில் ஏனைய 23 தத்துவங்களும் அடங்கும். வித்தியா கலையில் புருடன் முதல் அசுத்திமாய இறுதியா 7 தத்துவங்களும் அடங்கும். சாந்தி கலையில் சுத்த வித்தை, ஈஸ்வரன், சதாசிவம் என்னும் 3 தத்துவங்களும் அடங்கும். சாந்தி அதீத கலையில் சக்தி சிவம் என்ற 2 தத்துவங்களும் அடங்கும். தத்துவங்கள் புவனங்கள் விளங்கனி வடிவாய் வயங்கும். இத்தத்துவங்களின் அளவு யோசனை என்ற கணக்கில் கூறப்படும். சாரளத்தில் ஞாயிற்றின் கதிரும் அது இதுல கணக்க இருக்குது போல இருக்கு. நாங்கள் என்ன